வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குரு பார்வை கோடி நன்மை தரும் ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி. அதில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று செஞ்சிருக்கிறார். அதே சமயம் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியுது. எனவே பொருளாதார நிலை உயரும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், அருள் தரும் ஆலயங்களுக்கு செல்லும் ஆன்மீக பயணம் உண்டு. குரு பார்வையால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடைபெறதில் இருந்த தடையெல்லாம் அகலும். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறுவதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது தான் நல்லது. வாரிசுகளால் வாட்டங்களும் விரயங்களும் ஏற்படும் நேரம் இது. அடுத்தது மிதுனம் சுக்கிரன். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குறவர் தான் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்களினால் பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு செல்வது சம்பந்தமாகவோ அல்லது வெளிமாநிலம் செல்வது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்றமான பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. கன்னி செவ்வாய். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வருவதால் அதிகமான விரயங்கள் ஏற்படும் நேரம் இது. சேமிப்புகள்லாம் கரையும். வருமானம் 1 மடங்கு வந்துச்சுன்னா விரயம் 2 மடங்கு வரும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே. இப்போதைய பணியில் இருந்து விலகி வேறு வேலைக்கு போகலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்க நேரிடா. தடைகளையும் தடுமாற்றத்தையும் சந்திக்கும் நேரம் இது. அடுத்தது சனி வக்கரமும் செவ்வாய் சனி பார்வையும். ஆடி மாதம் தொடக்கம் முதல் 12ஆம் தேதி வரை செவ்வாயுடைய சனி பார்வை இருக்குது. அதோடு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. ஆரோக்கிய செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். புண்ணிய காரியங்களுக்கு கொடுத்து உதவும் சூழ்நிலை உண்டு. பஞ்சாயத்துகள் இழுபறி நிலையில் இருக்கும். சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால மன நிம்மதி குறையும். சிறப்பு வழிபாடுகள்லாம் கை கொடுக்கும். அடுத்தது கடகம் புதன். அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைவது யோகம்தான். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையில் மாறும். உத்தியோகத்தில் உள்ளவங்களின் ஆலோசனையை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. வீடு மாற்றமோ இடமாற்றமோ வெகு விரைவில் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் சேரும். அரசாங்க வேலையில் விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடா. நீண்ட தூரத்தில் இருந்து வந்த அழைப்புகள்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. அடுத்தது பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். மன நிம்மதி குறையும். இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை 23, 24, 27, 28, ஆகஸ்ட் 3, 4, 5, 9, 10
மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸுங்க. அடுத்தது சந்திர ஓரையில் செய்யத்தக்கவை. அது என்னன்னு பார்க்கும் பொழுது, நல்ல நேரம் ஓரை பார்த்து நடத்தினால் மனசுக்கு இனிய விதம், திருமண பேச்செலாம் முடிவாகும். சந்திர ஓரையில் பெண் பார்க்கும் படலம் நடத்தினால் மிகவும் நல்லதுங்க. கோயிலில் வச்சு பார்ப்பதா இல்லை அவரவர் வீட்டில் வைத்து பார்ப்பதா அல்லது பொது இடங்களில் பார்ப்பதா என்பதை அவரவர் சுய சாதகத்தை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம். சந்திர ஓரையில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் செய்யவோ பெண் பார்த்து முடிவு செய்யவோ உகந்த நேரம்தான். அன்றைய தினம் யோகமும் நல்லா இருக்கணுங்க. நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து செய்யும் காரியங்கள் வெற்றி பெறா.